மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பதிவுல 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். தெஹ்ரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்ல நேற்றைய தினமே ஆயத்துல்லா அலி ஹாமினியினுடைய மகளும் அவருடைய மருமகனும் அவருடைய பேத்தியும் அந்த தாக்குதல்ல உயிர் இழந்ததாக அல் ஃபாரிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈரானை தளமாக கொண்ட அவர்களுடைய ஊடகம் செய்தியை வெளியிட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் புரட்சிகர காவல் படையினுடைய படத்தளபதி முகமது பக்கூர் படுகொலை செய்யப்பட்டதோட அவருடைய மகளும் மருமகனும் ஒரு பேர குழந்தையும் அந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட செய்தியையும் அல் ஃபாரிஸ் ஊடக நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கு. ஆயத்துல்லா அலி ஹாமினியும் வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. எனவே ஆயத்துல்லா அலி ஹாமினியும் இறந்து விட்டதான செய்தி இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக வந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடியுது. அமெரிக்காவுடைய 200 இராணுவ வீரர்களை படுகொலை செய்ததாகவும் அல் ஹாத்தமுல் அம்பியா படைப்பிரிவின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் தெரிவித்த கருத்தை அமெரிக்கா இப்போது முற்றுமாக மறுதளிச்சிருக்குது. அப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் செய்யல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்குது. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதுல கிட்டத்தட்ட இஸ்ரேலில் இருக்கின்ற அபாய மணி ஒழுப்பும் அந்த சமிச்சை 528 தடவைகள் ஒலித்ததாகவும் பயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டதாகவும் ஜெசீரா செய்தித்தளம் செய்தியை வெளியிட்டிருக்கு. தெஹ்ரானில் இருக்கின்ற மக்களுக்கு ஈரானிய அரசு விடுத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 மில்லியன் பேர் அந்த நகரில் இருப்பதனால உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் உடனடியாக பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு நகரும்படி ஈரான் அரசு இப்போது ஒரு அறிக்கையை ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்குது. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியான இந்த தாக்குதல் ஒரு வாரத்திற்கு தொடரும். ஆட்சி மாற்றம் என்ற ஒரு விஷயம் நடக்கும் வரைக்கும் இந்த தாக்குதல் தொடரும். ஆட்சி மாற்றம் தான் எமது நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்துடைய கர்ஜனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினி அவருடன் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் மரணித்த செய்தியும், அதே போன்று புரட்சிகர காவல் படையுடைய படத்தளபதி முகமது அவரும் அவருடைய குடும்பமும் பலியான செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஈரான்ல ஏற்படுத்தியிருக்கு என்பதுதான் இப்போதைக்கு வெளிவருகின்ற செய்தியாக காண முடிகிறது. இப்போது ஈரான் அதனுடைய ஏவுகணைகளான சிஜில் மற்றும் ஃபத்தாக பயன்படுத்தியிருந்தது. இதற்கு பிறகு வருகிற நாட்களில் இந்த தாக்குதலில் ஹைபர் சோனிக் என்ற அதிவேகமுள்ள அதிநவீனமிக்க ஏவுகணை பயன்படுத்துவதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும் இப்போது புரட்சிகர காவல் படை சார்பாக சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிடிஐல கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற சுரேஷ் சலே இவர் பற்றி இப்போது ஊடகங்களில் கசிகின்ற விமர்சிக்கப்படுகின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. 2016ஆம் ஆண்டு தர்கா நகர் பேர்வல பகுதிகளில் இடம்பெற்ற அந்த இனக்கலவரத்துக்கு பின்னால இவர்களுடைய சூழ்ச்சி இருந்ததாகவும், தர்கா நகருடைய அந்த இனக்கலவரத்துக்கு முதல்ல அங்கு இடம்பெற்ற பொதுபர சேனாவுடைய கூட்டம் அதில் ஞானசார தேர சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபே சரணாய் அப்படின்னு சொல்லி இதற்கு பிறகு இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னதுக்கு இணங்க உடனடியாக ஒரு ஊர்வலமாக சென்றவங்க பயங்கரமான தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாங்க. தாக்குதல் நடத்தியதுக்கு பிற்பாடு போலீஸார் சில நபர்களை கைது செஞ்சாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்தவங்க. உடனடியாக அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான டிஐஜி அவங்க அறிக்கை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் அவங்க ஒப்படைக்க எடுத்த நடவடிக்கையின் போது உடனடியாக மேலிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படாமலே விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவானது மட்டுமல்லாமல் நடவடிக்கை எடுத்த டிஐஜிக்கு எதிராகவும் விசாரணைகள் தொடங்கப்பட்ட சம்பவம் பதிவாச்சு. இந்த ஒரு தாக்குதலுக்கு பின்னால் இராணுவ புலனாய்வின் மிக முக்கியமான உறுப்பினர்கள் இருந்ததாகவும் அதில் சுரேஷ் சலேயினுடைய பேரும் அடிப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த இனக்கலவரத்துக்கு பிற்பாடு ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில சுரேஷ் சலே கலந்து கொண்டதாகவும் சட்டத்தரணி அலி சப்ரி, சிராஸ் நூர்தீன், அதே போல சட்டத்தரணி ஹிஸ்புல்லா, ஊடகவியலாளர் அமீன் சொல்லப்படுறவங்க எல்லாம் இதில் கலந்து கொண்ட இந்த சந்தர்ப்பத்தில் அரசு தரப்புல சுரேஷ் சலேயும் வந்திருக்கிறாரு. இந்த கூட்டத்தில் ஹிஸ்புல்லா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனக்கலவரத்துக்கு பின்னால இராணுவ புலனாய்வு துறையினர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைச்ச உடனே கடுப்பான சுரேஷ் சலே உடனடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா அவங்கள உடனடியாக அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறும்படி சொல்லி அவர் உடனடியாக வெளியேற்றப்பட்ட சம்பவம் பதிவாச்சு. அதுக்கு மேலே இவர் பற்றி சொல்லப்படுகிற விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனே அந்த இரவு மஹிந்த ராஜபக்சன் அவங்களுக்கு ஆதரவானவங்க இராணுவ தரப்புல அரச புலனாய்வு சேர்ந்தவங்க எல்லாம் இணைந்து ஆட்சியை எப்படியோ தக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு மந்திர ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த மந்திர ஆலோசனையில சுரேஷ் சலை இருந்ததாகவும் விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஒரு வாரியா மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆனதுக்கு பிற்பாடு ஊடகவியலாளர் பிரதீப் எக்னாலிகோட கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகளை சிஐடியினர் தொடங்கினாங்க. இந்த விசாரணைகளை சிஐடியினர் தொடங்கி விசாரணை நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தெரிய வர ஒரு விஷயம் இந்த கடத்தலுக்கு பின்புலத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இருந்தாங்க அப்படின்றதுனால இராணுவ புலனாய்வு பிரிவினர் விசாரிக்கிறதுக்கு சென்ற போது அதற்கான அவகாசத்தையும் அதற்கான ஒத்துழைப்பையும் இராணுவ தரப்புல கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துக்கு சிஐடியினர் சொல்லி வச்சாங்க. இதை கேட்டறிந்த நீதிபதி உடனடியாக அன்று இராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த சுரேஷ் சலையை நீதிமன்றத்துக்கு வர சொல்லி உடனடியாக இந்த ஒரு விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டளையாக பிறப்பிச்சும் கூட பல சந்தர்ப்பங்கள்ல இவர் அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கலன்னு மீண்டும் நீதிமன்றத்துக்கு சிஐடியினர் சொல்லி இருந்தாங்க. இப்படி அந்த ஒரு விசாரணைக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது சுரேஷ் சலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணையில தான் பொதுபல சேனாவுடைய செயலாளர் ஞானசார தேரர் ஹோமாகம நீதிமன்றத்துக்குள்ள புகுந்து எல்டிடிக்கு சார்பாக இருந்த பிரதீப் எக்னாலிகோடைக்காக வேண்டி இராணுவ வீரர்களை இந்த அரசு தண்டிக்க போகுதா அப்படி சத்தம் விட்டதுனால அவரும் சிறைக்கு போன மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. பிரதீப் எக்னாலிகோடையனுடைய மனைவி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலை செய்திருந்தா அதுல பிரதிவாதியாக அவர் யாரை பேரிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரேஷ் சலையைத்தான் அதனுடைய பிரதிவாதியாக அவங்க பேரிட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கு. 2017ஆம் ஆண்டு சுரேஷ் சலே அரசை வீழ்த்துவதற்கான ஒரு சதியை செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு உடனடியாக அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக உடனடியாக மைத்திரிபால சிறிசேன இராணுவ புலனாய்வு பதவியிலிருந்து அவரை விலக்கி 2017ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 1ஆம் தேதி இங்கே இவரை வச்சிருந்த சிக்கல் அப்படின்னு சொல்லி மலேசியாவுக்கு தூதரகத்தின் ஆலோசகராக இவரை அனுப்பி வச்சாரு. இதுக்கிடையில இடையிடையே மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதும் இலங்கையிலிருந்து மலேசியா போவதுமாக இவருடைய பயணங்கள் இருந்த சூழல்ல 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மைத்திரிபால சிறிசேன சட்டவிரோதமாக சட்டத்துக்கு அப்பாற் சென்று மஹிந்த ராஜபக்ஷ அவங்களை பிரதமராக நியமிச்சு மிகப்பெரிய ஒரு புரளி இடம்பெற்றது. 52 நாள் இந்த குழப்பத்தில் உடனடியாக மலேசியாவிலிருந்து உடனடியாக நாட்டுக்கு சுரேஷ் சலே வந்ததாகவும் பதிவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு பாதுகாப்புத்துறை சேர்ந்த ஒரு கட்கி நெறிக்காக இந்தியா சென்றதாகவும் மீண்டும் இலங்கைக்கு வந்ததாகவும் இந்த காலகட்டத்தில் காத்தாங்குடியில் ஒரு குண்டுவெடிப்பு அதே போல 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அளவில் மாவட்டத்தில் சிலை உடைப்பு என்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து முடியுது. இதுக்கு பிறகு மீண்டும் அவர் இந்தியா சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் இருக்கும் பொழுதுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து முடியுது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ஷ தேசிய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனாரு. அதுக்கு பிற்பாடு உடனடியாக இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வந்த சுரேஷ் சலே அரச புலனாய்வின் பணிப்பாளராக கோட்டாபய ராஜபக்ச இவரை நியமிச்சாரு. கோட்டாபய ராஜபக்ச தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன ஒரு விஷயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஆணைக்குழு நிறுவி விசாரணைகள் நடத்தினாரு. ஆனால் சிஐடியில் இதை விசாரிச்ச நல்லாட்சி காலத்தில் விசாரிச்சவங்களை எல்லாம் சுரேஷ் சலே வேறு இடங்களுக்கு மாற்றியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போது அவர் மீது முன்வைக்கப்பட்டது. என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அதுக்கு பின்னால சுரேஷ் சலே இருந்த ஒரு வரலாற்று பின்னணியில் தான் இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்புலத்திலும் சுரேஷ் சலேனுடைய பங்கு இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சிஐடியினர் கண்டுபிடிச்சு விசாரணைகளை மேற்கொள்றாங்க. இதுதான் சுரேஷ் சலே கடந்து வந்த பாதை. என்னதான் இருந்தாலும் பொறுத்தது பார்க்கலாம். இந்த விசாரணைகளில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது, யாருக்காக நடத்தப்பட்டது, இதில் யார் யார் சம்பந்தப்பட்டவங்க, இதில் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை நிச்சயமாக விசாரணைகளில் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இனங்காணப்பட்டு சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.